ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, போரூருக்கு நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க, அதனால் தொடர்ந்து அதே சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க, அதனால் நம்ம ப்ரோக்கரேஜ் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க. இது ஒரு நார்த் ஃபேஸிங் வருங்க. ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு எலிவேஷன்லாம் சூப்பராக பண்ணி உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக டீசெண்டான கலர்லாம் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப்பில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. 1260 ஸ்கொயர் ஃபீட்டுன்னும் போது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க இது. நீங்கள் பார்த்துட்டு கார் பார்க்கிங் தான் பார்க்குறீங்க. கார் பார்க்கிங்லேயே செப்டி டேங்க்கு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தாங்க. காமன் டாய்லெட் இருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க. பஸ் ஸ்டாப்பு ரொம்ப நியர்பைல இருக்குங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ மெயின் ரோடு பக்கத்தில் வீடு வேணுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து டிமார்ட் வந்து வரப்போகுதுங்க. டிமார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்டே டிமார்ட் தாங்க, அது மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோருக்கு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தாண்டி மெயின் டோர் வருங்க. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மெயின் டோரும் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாலிஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க. நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. எல்லாமே ஃபுல்லாக ஃபர்னிஷ்டுனா நாங்கள் சின்ன சின்ன இதுக்கு சொல்கிறேன், உங்களால் மாற்ற முடியலைங்க. அதனால் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடும் போடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வீடு சீக்கிரம் விற்றுருது, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்க மாட்டுது, அதனால் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தாங்க போடுறோம். இந்த சேஃப்டி கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஹால் வந்துடுங்க. ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமாகவும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க ஹாலு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்சிபி யூனிட் வந்துருக்குங்க. இதுதான் ஹாலு. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவி வச்சிங்கன்னா இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். அந்த லாஸ்ட்டில் வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே நல்லா வந்து ஃபால் சீலிங் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சுற்றி நல்லா லைட்லாம் வந்து செட்டப்லாம் சூப்பராகவே இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான லுக்கில் இருக்குங்க. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே கிளம்ஸியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு வீடு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 நல்ல ஒரு மார்பிள் கிரானைட் இருக்கா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராகவே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா இங்கே நீங்கள் இது போட்டிங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. கிச்சனோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் உங்களுக்கு டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிரே காம்பினேஷனில் அழுக்கப்பட்டாலும் தெரியாது. கீழே வந்து டார்க் லேயரும் மேலே லைட் லேயரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல சிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனும் நல்ல பெரிய சைஸ் தாங்க. ஒரு 9க்கு 14ன்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் இருக்குங்க. ஒரு 3-4 பேர் நின்று சமைக்கலாங்க. மேலே இது வந்து செட்பேக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே செட்பேக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கும் ஒரு சேஃப்டி கிரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த செட்பேக் ஏரியா. ஸோ சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரும் போட்டிருக்காங்க. இந்த டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். இதில் ஷெல்ஃபும் இருக்குங்க. ஷெல்ஃப் இருக்குது. மேலே வந்து லாஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. பாருங்கள் கிச்சன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. வீட்டில் லேடிஸ் வந்து முக்கால்வாசி இருக்கிற இடம் கிச்சன் தாங்க. அந்த கிச்சனை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஒரு சில இடத்துல கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. வெளியில் ஒரு மெயின் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட்வுட்டில் ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து சிங்கிள் கோட் தாங்க அடிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இன்னொரு கோட் அடிப்பாங்க. கலர்லாம் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுதான் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரே ஒரு ஃபெசிலிட்டி ஆப்ஷனும் கூட. ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது. அது கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ரேட் வந்து 95 lakhs வருங்க. நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 12க்கு 16ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. வெளிச்சத்துக்கு விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்டோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இதுங்க. நிறைய இடத்துல யூபிவிசி தான் போடுவாங்க. யூபிவிசி காட்டிலும் விண்டோ டோர் வந்து உட்டில் பண்ணால் மெயின் இது விண்டோ வந்து உட்டில் பண்ணால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஒரு சில பேர் அது லைக் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் நிறைய பேர் ஆனால் உட்டு தான் லைக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு யூபிவிசியில் ஸ்ட்ராங்கான நல்ல குவாலிட்டியான யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 அடிக்கு 8 அடின்ற சைஸில் இருக்குங்க. மேலேயும் வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் தாங்க போடுவாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நம்ம பார்த்தோம். வாங்க அடுத்து போயிருக்கிற இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு மினி பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் ஹாலில் இது பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டுனாலே ஹால் தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க இது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஹார்ட்வுட்டில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் போட்டிருக்காங்க. லாக்கும் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. இந்த பெட்ரூமும் பெருசுங்க. ஸோ 1260ன்றதுனால 2 பெட்ரூமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 11க்கு 12 11க்கு இது வந்து 11க்கு 13ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 2 டபுள் காட் போடலாங்க. இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 1360னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க. அதோட டோரும் சூப்பராக இருக்குது. இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. இது வந்து லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் கிளாஸட் வேணாலும் இந்தியன் கிளாஸட் வச்சு தருவாங்க. வெஸ்டர்ன் வேணாலும் வெஸ்டர்ன் வச்சு தருவாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க. டைல்ஸும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு ரஃப் டைல்ஸாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ், அதாவது வழுக்காது, கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம வீடும் வச்சுருக்கோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.